டீ சாப்பிடலான்னு கடைக்கு போனேன். கோவில்ல மாப்பிள்ளான அதே படுத்து கிடக்காருமா. 2 வாழ்க்கை அமைஞ்சும் அவருக்கு நிம்மதியே இல்ல. இப்படி ஒரு நிலைமையில நான் மாப்பிள்ளை பார்த்ததே இல்லப்பா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத்தை, நான் இனிமே அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவர் இஷ்டம் எதுவோ அதான் என் இஷ்டமோ. அவரை எப்படியாவது தேடி கூட்டிட்டு வந்துருங்க அத்தை. அவரு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா சரோஜா, வா நாம 2 பேரும் தேடி அவனை கூட்டிட்டு. ஒண்ணு வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. உங்க மூஞ்சிய பார்த்தா இன்னும் அவனுக்கு எரிச்சல் அதிகமா தான் ஆகும். நானே போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். நீ ஒண்ணும் அழுகாத. ஐயோ, ஆண்டி கிரிக்கெட் விளையாண்டோம், பால் அடிபட்டு இப்படி ஆயிட்டான். நீங்க தான் என் சின்ன மம்மி, எங்க மம்மி சொன்னாங்க. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் குழந்தைய பாருங்க டாக்டர். அந்த பெட்ல போடுங்க. எப்படி இருக்கீங்க? குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர், குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். ஃபிட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிருக்கும் டாக்டர். ரொம்ப லேட்டா கொண்டு வந்திருக்கீங்க. குழந்தைய கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா லேட்டாக குழந்தை வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உயிர் கூட ஆபத்து வரல. கவலைப்படாதீங்க, இந்த இன்ஜெக்ஷன்ல சரியாயிடும். டாக்டர், சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். ஏன் டாக்டர், ஏன் எடுத்துட்டீங்க? இல்ல, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பழைய ஃபீஸ் வரணுமே. பழைய ஃபீஸா? அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் உங்ககிட்ட அவமானப்பட்டது அத நான் அப்பவே மறந்துட்டேன். என்னால எதையும் மறக்க முடியல. அது என்னோட தப்பு இல்லையே. அடிச்சவன் அப்படிதான் சொல்லுவான். அடி வாங்கணும்னு தானே தெரியும் வலி. இத பாருங்க டாக்டர், பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் குழந்தைய சாகடிச்சிடாதீங்க. குழந்தை சாகிறதும் பழைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. வெரி குட். இந்த வார்த்தை வாயில இருந்து வரணும் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. திஸ் இஸ் ஸ்பிரிட். ஒண்ணு இல்ல, இந்த ஊசியை நான் போடணும், அவன் உயிர் பழைக்கணும்னா என் கூட ஒரு 10 நிமிஷம். டாக்டர், என்ன சேச்சே ரேப்பிங் நினைச்சியா? சே, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். அதெல்லாம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் நான் அவனை படம் எடுத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தெல்லாம் வீடியோ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. என்ன அங்க ட்ரெஸ் போட்டு போவ, இங்க கொஞ்சம் ட்ரெஸ் இல்லாம. என் உயிரை போனாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். உன் உயிர் போகாதுமா, உன் குழந்தையோட உயிர் போயிடும். ஓ சாரி, அது உன் குழந்தை இல்ல. இல்ல, அவன் என் குழந்தை தான். ஐயோ ஐயோ டாக்டர், குழந்தை வாயில ரத்தம் வருது டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க. ரத்தம் வரும்னு சொன்னேனே, ரத்தம் வரும், திருச்சி பெருசாகும், கோமா ஸ்டேஜ் போயிடுமா, உயிரே போயிடுன்னு சொன்னேனே. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆத்திரப்படுறதுக்கோ அவசரப்படுறதுக்கோ இது நேரம் இல்ல. நல்லா யோசிக்க வேண்டிய நேரம். பையனோட உயிரா இல்ல 10 நிமிஷமா, நல்லா யோசிச்சு பாரு. ஊசி இங்க, பையன் அங்க, நீ இங்க, கேமரா எங்க வைக்கன்னு சொல்லு. நல்லா யோசிச்சு பாரு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஊசி போட்டதும் பையன் பழச்சுக்குவான். போட்டதும் நீ அவனை கூட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ். கொஞ்ச நேரம், கொஞ்சம் 10 நிமிஷம். ஏய், புடிங்கடா அவனை. ஏய், வர போடா. ஏய். வேற ஹாஸ்பிட்டல் கொடுங்க.
நம்மகிட்ட தொடர பழக்கம்லாம் இல்லை, ஒன்லி சுடுற பழக்கம் தான். ஐ மீன் ஷூட்டிங். मम्मी சின்ன மம்மி चलो I'm sorry. I'm sorry. டாக்டர், என் புள்ள உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் மொத்தமா போய் டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல யாரோ ஒருத்தர் போய் பாருங்க. ஓகே, போய் தண்ணுங்க. டேய், நீ எங்கடா போற? யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரே. ஆமா, ஒருத்தர்னா அவர் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. நீ ஒய்ஃபா? ஒய்ஃப் போங்கம்மா. இந்த ஒரு இடத்துல தான் சிவராமகிருஷ்ணன் சிக்கல் பண்ணிட்டாரு. யார் முன்ன போறது யார் பின்ன போறதுன்னு தெரியாம. 2 பேரும் போங்கம்மா. போங்க. போங்க. டேய், நீயும் போ. சின்ன மம்மி, என்னப்பா? நான் எங்க அப்பாவை
அப்பாவை டாடின்னு கூப்பிடலாமா? உன் டாடி தானே, கூப்பிடு. டாடி 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 டாடி. சுமதி, சின்ன மம்மி எங்க போறீங்க? இங்க வாங்க. வாங்க மம்மி, வாங்க மம்மி, வாங்க மம்மி. மம்மி உங்க கையை கொடுங்க. டாடி எனக்கு 2 மம்மியும் வேணும். ஏ தம்பி, உனக்கு வேணா 2 மம்மி ஓகேவா இருக்கலாம். ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு 2 சம்சாரம் இருக்க கூடாது. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நம்ம நாட்டு சட்டம். வாழ்க்கையில கொடுக்கிட மாட்டேன். ஒரு பொண்ணு நான் பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்னைக்குமே அப்படி இருந்ததில்லை. உங்க கூட வாழும்போது நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கல. இன்னொரு பொண்ணு கூட நீங்க வாழணும்னு நினைக்கும் போது நான் உங்களை நிம்மதியா வாழ விடல. ஏன் தான் இப்படி இருக்கேனோ எனக்கே தெரியல மாமா. உங்க குணத்துக்கு தகுதியானவ, பொருத்தமானவ அந்த காயத்ரி தான். நீங்க எப்பவும் அவ கூட சந்தோஷமா வாழணும். அதை நான் தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கணும். இதான் மாமா என்னோட ஆசை. மாப்பிள்ள, நாங்க 3 பேரும் ஊருக்கு போயிடுறோம். இனிமே உங்களுக்கு இடைஞ்சல இருக்க மாட்டோம் மாப்பிள்ள.